இன்றைக்கி லஞ்சுக்கு பிரியாணியும் சிக்கன் சுக்காவும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான பாதி ஐட்டம் இல்லை, ஃபர்ஸ்ட்டு போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஏற கட்டி வச்சுட்ருந்தோம். இதை கேட்ட உடனே பாதி பேர் புரட்டாசி மாதம் அதுவுமா பிரியாணியான்னு ஃபீல் பண்ணுவீங்க, பாதி பேர் புரட்டாசியாவது இதுவாவது எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 2 கேட்டகரியிலும் இருந்தவ தான் நான். கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்னு மாறிடுச்சு. இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆகுது. புரட்டாசிக்கு முன்னாடி தான் எடுத்தேன், பட் போஸ்ட் பண்ண தான் இவ்வளோ நாள் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த வைரல் ஃபீவர் தாங்க. ரீசெண்டாக இதோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, பட் பெருசாக நம்ம ஃபீல் பண்ணலாம். ஆனால் நமக்குன்னு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அதோட கஷ்டம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைங்களாம் இருக்குதுன்னா தயவுசெய்து கொஞ்சம் உஷாராக இருங்க. வெளியெலாம் போயிட்டு வந்தீங்கன்னா கையை காலெலாம் கழுவிட்டு குழந்தைகிட்ட போங்க. இல்லை குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே கையை காலெலாம் கழுவுங்க. சுடு தண்ணியே குடிங்க, சுடு தண்ணியிலே குளிங்க. இது 2மே பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ரிகாஷனாக இருப்போம். பிகாஸ் இந்த ஃபீவர் வந்து ஒரு நாள் 2 நாள் போகிற விஷயமா இல்லை, கிட்டத்தட்ட 1 வீக் மினிமமாகவும் மேக்ஸிமம் 2 to 3 வீக்ஸ் வரைக்குமே இருக்குது. டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு ஹையில் போகுது. நார்மல் டெம்பரேச்சர் இல்லை, 103 104லேயே தான் மெயின்டைன் ஆகுது. அதுவும் உடம்பு வலி அப்படி வலிக்குது. ஏன்னா இது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால தான் நான் பேசுகிறேன். ஸோ உஷாராக இருங்க மக்களே. இன்றைக்கி நல்லபடியாக பிரியாணியும் செஞ்சு சைடிஷும் செஞ்சு நல்லா ஒரு பொடி பிடிச்சாச்சு. புரட்டாசி மாதமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.